Good morning, girls. The next topic is Java Applet. So, Applet is a special type of program that is embedded in the web page to generate the dynamic content. It runs inside the browser and works at client side. Okay. So, நான் இந்த லாஸ்ட் ப்ரோக்ராம்லாம் ஈவென்ட் ஹேண்ட்லிங்கில் ப்ரோக்ராம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இந்த கண்டெய்னர் வருது இல்லையா. ஸோ கண்டெய்னரில் ஆப்லெட் அண்ட் ஃப்ரேம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? விண்டோ அண்டு பேனல், விண்டோ அண்ட் பேனல் பார்த்தோம். பேனலில் உனக்கு பேனலோட சப்கிளாஸ் தான் ஆப்லெட். இந்த மாதிரி விண்டோவோட சப்கிளாஸ் வந்து ஃப்ரேம் வந்தது, ஃப்ரேம் அண்ட் டயலாக் வந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஸோ ஜஸ்ட்டு கோ த்ரூ த நோட்ஸ் அண்ட் ரிமெம்பர் தட். ஸோ அதில் தான் இந்த ஆப்லெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்லெட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ கண்டெய்னர் அண்ட் இட் இஸ் ஆல்சோ அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ரோக்ராம் விச் ரன் ஆன் த எம்பெடட். இட் இஸ் லைக் அ எம்பெடட் வெப் பேஜஸ். ஸோ நீங்கள் ஆப்லெட்டில் க்ரியேட் பண்ணுற ப்ரோக்ராமில் என்ன பண்ணலாம்? யூ கேன் send it as a web page, okay, to generate a dynamic content. So the contents are dynamic when you are using applet. Dynamic na enna artham? So it is not a static page. Dynamic page means it can be uploaded on the internet and it can be viewed from the remote system. ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டைனமிக் வெப் பேஜ், டைனமிக் பேஜ்னு சொல்கிறோம். ஓகேவா? இட் ரன்ஸ் இன்சைட் த ப்ரௌசர் அண்ட் ஒர்க்ஸ் அட் கிளையன்ட் சைட். ஸோ நம்ம ப்ரௌசர் யூஸ் பண்ணியும் என்ன பண்ணலாம்? இதை ரன் பண்ணலாம். இல்லைனா ஆப்லெட் வியூவர் யூஸ் பண்ணியும் ரன் பண்ணலாம். ஸோ சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். All applets are subclasses of Java applet.applet. Okay, so parent package வந்து small a ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற applet. அதில் உள்ள சப் கிளாஸ் தான் என்ன பண்ணுறது? கேபிட்டல் ஏல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஆப்லெட். நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறப்ப எக்ஸ்டென்ஸ் இந்த கேபிட்டல் ஏ ஆப்லெட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எழுதுவோம். ஸ்மால் ஏன்றது பேக்கேஜ் நேம், கேபிட்டல் ஏன்றது கிளாஸ் நேம். Okay, so applets are not standalone program. Instead they run within either a web browser or an applet viewer. So நம்ம மற்ற ப்ரோக்ராம்லாம் இப்போது கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஆப்லெட்டை டைரெக்டாக பண்ண முடியாது. இட் நீட் அ embedded web page or another software to execute that. So in general, execution of an applet does not begin at the main method. So main method இதில் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? இதில் ஸோ அதுக்கு பதிலாக இனிஷியேட்டுன்னு ஒரு மெத்தட் சொன்னாலே அந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். In general, execution of an applet does not begin at the main method. Output of an applet window is not performed by a system.out.println. ஸோ நம்ம அவுட்புட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு system.out.println யூஸ் பண்ண மாட்டோம், print statement யூஸ் பண்ண மாட்டோம். rather it is handled with various AWT methods such as drawstring. ஸோ அந்த ஆப்லெட் விண்டோவில் வரணுன்னா ஆப்லெட் விண்டோவில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு நம்ம system.out.println யூஸ் பண்ண முடியாது. drawstring மெத்தட், பெயிண்ட் மெத்தட், இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த ஆப்லெட் விண்டோவில் டிஸ்பிளே பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜாவா ஆப்லெட் வர்சஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜாவா ஆப்லெட் அண்ட் ஜாவா அப்ளிகேஷன்ஸ். ஒரு ஆப்லெட் ப்ரோக்ராமுக்கும் ஆர்டினரி ஜாவா ப்ரோக்ராமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு இருக்கு முடிஞ்ச வரைக்கும். சப்போஸ் இஃப் யூ ஹவ் நாட் ரிட்டர்ன் த நோட்ஸ், இந்த டிஃப்ரென்ஸ் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் எழுதிக்கோங்க. எல்லாமே எழுதி முடிச்சுட்டு கடைசியாக எழுதிக்கிறது நல்லது. சரியா? ஸோ ஜாவா அப்ளிகேஷன் இட் இஸ் அ ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன்ஸ். சரியா? ஜாவா ஆப்லெட்ன்றது அதுக்கு வந்து ஒரு ஆப்லெட் வியூவரோ HTML வேணும். அதனால் இட் மே நாட் பி ஏ ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன். ஸோ ஜாவா அப்ளிகேஷன் மஸ்ட் ஹவ் மெயின் மெத்தட். ஆப்லெட்டில் மெயின் மெத்தட் கிடையாது. ஜாவா அப்ளிகேஷன் ஜஸ்ட் நீட் JRE. ஜாவா ஆப்லெட்ஸ் cannot run independently and it requires APE. ஓகேவா? ஜாவா ரிசோர்ஸ் இன்ஜின் JEன்றது ஏபி அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் இன்டர்ஃபேஸ் வேணும். அதாவது ஆப்லெட் வியூவரோ இல்லை ஒரு வெப் ப்ரௌசரோ வேணும். ஜாவா அப்ளிகேஷன்ஸ் do not need to extend any class unless required. ஸோ ஜாவா அப்ளிகேஷன்ஸ் எந்த கிளாஸையும் தேவைப்பட்டாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணாது. ஆனால் ஜாவா ஆப்லெட்டுக்கு கண்டிப்பாக applet class has to be extended. Java applications can execute code from the local system. Java applets applications cannot do so. Java applications has access to all the resources available in your system. Java applet has access only to the browser specific service. Okay va? இது வந்து difference between an ordinary applications and an applet applications. ஓகே, இப்போ த்ரெட்டுக்கு லைஃப் சைக்கிள் பார்க்குற மாதிரி ஆப்லெட்டுக்கும் லைஃப் சைக்கிள் இருக்குது. ஸோ எவ்ரி ஜாவா ஆப்லெட் நீட் டு கோ த்ரூ அ சீரீஸ் ஆஃப் ஃபேஸஸ் ஃப்ரம் இனிஷியலைசேஷன் டு டிஸ்ட்ரக்ஷன் இன் ஆர்டர் டு கம்ப்ளீட் இட்ஸ் எக்ஸிக்யூஷன்ஸ். For that, every first step is to inherit the java.applet.applet class. This class aids with the various methods which help in holding up a basic framework for Java applets.
ஸோ the various methods invoked by இப்போ வந்து த்ரெட்டில் பார்த்தோம், த்ரெட்டில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இந்த மாதிரி ஆப்லெட்டுக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்லெட்டோட லைஃப் சைக்கிள் பாருங்கள். ஸோ ஆப்லெட் வந்து இன்னிட் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மெத்தடு. ஸோ அந்த இன்னிட் மெத்தட் இனிஷியேட்ன்ற மெத்தட் வந்து என்ன பண்ணும், இட் வில் இனிஷியலைஸ் தி ஆப்லெட். ஓகே, ஸ்டார்ட் மெத்தட் தான் என்ன பண்ணும், அந்த எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிது. ஸோ இட் கோஸ் டு இனிஷியலைஸ் ஸ்டேட்லேருந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் மெத்தட் வேணும். அந்த எக்ஸிக்யூஷன் டைமில் என்ன பண்ணுவோம், பெயிண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஏதாவது விண்டோவில் ஆப்லெட் விண்டோவில் டிஸ்பிளே பண்ணணுன்னா பெயிண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரன்னிங்கில் இருக்கிற ஒரு ஆப்லெட்டை ஸ்டாப் பண்ணலாம். ஸோ சப்போஸ் ஸ்டாப் பண்ணி ஐடல் ஸ்டேட்டுக்கு போய்ட்டால் திரும்பவும் அதை என்ன பண்ணலாம், ரிவோக் பண்ணலாம். அண்ட் அந்த ஆப்லெட் ஹேஸ் டு பி டிஸ்ட்ராய்டு யூஸிங் எ டிஸ்ட்ராய் மெத்தட். ஸோ இது வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் அ ஆப்லெட். ஸோ த்ரெட்டுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கிற மாதிரி ஆப்லெட்டுக்கும் என்ன பண்ணுது, ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. இப்போ இந்த ஒரு மெத்தடோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னிட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆப்லெட் விண்டோ ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணோன்னா அது ஓப்பன் ஆகும் இல்லையா, ஓப்பன் ஆகிறப்போ அந்த ஆப்லெட் விண்டோ எப்படி இருக்கணும். ஸோ அதில் சப்போஸ் ஏதாவது கண்ட்ரோல் டெக்ஸ்ட் பாக்ஸு, காம்போ பாக்ஸ் அதெல்லாம் இருக்கணுமா, இல்லை ஏதாவது ட்ராயிங் இருக்கணுமா, கலர் மாறி இருக்கணுமா, அந்த இனிஷியலாக அந்த ஆப்லெட் எப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்குது, அதில் என்னென்னலாம் வரணும் ஆப்லெட் விண்டோவில் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இன்னிட் மெத்தடுக்குள்ளே தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னால் திஸ் மெத்தட் இஸ் a second method that is invoked just after the init method is called by the browser. So each time the user revisits the web page containing the applet, the start method is invoked and the applet is started. சரி, ஸ்டார்ட் மெத்தட் கால் பண்ணோன்னே அந்த ஆப்லெட் விண்டோ கீழே ஆப்லெட் இஸ் ஸ்டார்டட் அப்படின்னு வரும். ஸோ அடுத்து ஸ்டாப் மெத்தட் வில் ஸ்டாப் தி ஆப்லெட். ஸோ டிஸ்ட்ராய்னா கம்ப்ளீட்டாக அந்த ஆப்லெட்டை டிஸ்ட்ராய் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ அது இல்லாமல் ஒன் ஆர் மோர் மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னால் பெயிண்ட்டுன்ற மெத்தட். ஸோ பெயிண்டிட மெத்தடுக்கு கண்டிப்பாக ஆர்குமெண்ட்டு கிராஃபிக்ஸ் ஜி அதுதான் ஆர்குமெண்ட்டாக கொடுப்போம். ஸோ இந்த ஜி டாட் ட்ரா ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்தோன்னா ட்ரா ஸ்ட்ரிங் கொடுத்து கோட்ஸ்குள்ளே வந்து என்ன ஸ்ட்ரிங் ஹலோ வேர்ல்டு கொடுத்து எந்த கோஆர்டினேட் XY கோஆர்டினேட் பொசிஷன் கொடுத்தோன்னா அந்த கோஆர்டினேட் பொசிஷன்லேருந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்ற அந்த ஸ்ட்ரிங் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரா ஸ்ட்ரிங்கு இல்லை வந்து ஏதாவது கிராஃபிக்ஸ் ட்ரா பண்ணுறது, ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ஓவல் ட்ரா பண்ணணும்னா அது எல்லாமே இந்த பெயிண்ட் மெத்தட்குள்ளே தான் என்ன பண்ணுவோம், கொடுப்போம். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் ஸ்கெலட்டின் இப்போ வந்து ஒரு ஆப்லெட் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஸ்கெலட்டின் ஓவரால் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இம்போர்ட் java.awt.asterisk கொடுத்துருக்கணும். ஏன்னா நம்ம பட்டன் கிட்டனு அந்த காம்போ பாக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் AWT. ஸோ அதே மாதிரி ஆப்லெட் இன்க்ளூட் பண்ணிக்கணும். java. ஸ்மால் a பார்த்துக்கோங்க, ஆப்லெட் பேக்கேஜ் டாட் ஆஸ்டிக்ஸ் செமிகோலன் பப்ளிக் கிளாஸ் ஆப்லெட் டெஸ்ட் எக்ஸ்டென்ஸ் கேபிட்டல் A ஆப்லெட். ஸோ இங்கே கிளாஸ் நேம் வந்து கேபிட்டல் A, பேக்கேஜ் நேம் வந்து ஸ்மால் a, ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு இன்னிட் மெத்தட் தான் இருக்கும். இன்னிட் மெத்தடில் இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட் மெத்தட் வில் ரெஸ்யூம் த சப்போஸ் ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா அது ரெஸ்யூம் பண்ணோம். அடுத்து ஸ்டாப் மெத்தட் வில் ஸ்டாப் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ஆப்லெட். டிஸ்ட்ராய் மெத்தட் வில் டிஸ்ட்ராய் த ஆப்லெட். பெயிண்ட் மெத்தட் என்ன பண்ணும், இட் டிஸ்பிளேஸ் த கண்டென்ட் ஆஃப் த விண்டோ. ஓகேவா? இதான் ஸ்கெலட்டின் ஆஃப் த ஆப்லெட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னெல்லாம் இம்போர்ட் பண்ணணும்னு பார்த்துக்கோ. பப்ளிக் கிளாஸ் சிம்பிள் எக்ஸ்டென்ஸ் ஆப்லெட். ஸோ பெயிண்ட் மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியேட்டு அதாவது அதுக்கு பட்டன் வேறு எதுவும் வேணும்னா தான் நீ அந்த இனிஷியேட் யூஸ் பண்ணணும், இல்லைனா டைரெக்டாக பெயிண்ட் மெத்தடுக்கு போயிடலாம். ஸோ ஜி டாட் ட்ரா ஸ்ட்ரிங் சிம்பிள் ஆப்லெட் கோஆர்டினேட் பொசிஷன் 2020 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அந்த 2020 விஷயத்தில் சிம்பிள் ஆப்லெட்ன்றது டிஸ்பிளே ஆகும். ஓகே, சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்லெட் பை அன் HTML ஃபைல். இப்போ ஒரு ஆப்லெட் ப்ரோக்ராம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆப்லெட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஒரு ஆப்லெட் ப்ரோக்ராமை ரன் பண்ணணும் நம்ம. ஸோ அதுக்கு வந்து ஒன்று ஆப்லெட் வியூவர் வேணும், இல்லைனா HTML இது வேணும், கோடு வேணும். இப்போ நம்ம எழுதியிருக்கிறது ஆப்லெட் ப்ரோக்ராம். இதை ரன் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம we need any one of this HTML ஃபைல் ஆர் ஆப்லெட் வியூவர். ஸோ எக்ஸாம்பிள் HTML ஃபைலில் எப்படி இந்த ஆப்லெட்டை ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னு பார்த்தா இம்போர்ட் ஜாவா இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமை சப்போஸ் நம்ம அந்த கிளாஸ் நேமில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராமை சேவ் பண்ணுவோம். சரியா? தட் இஸ் கிளாஸ் நேம் என்ன, ஃபஸ்ட்டு டாட் ஜாவா இஸ் த ப்ரோக்ராம் நேம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டாட் ஜாவாவை கம்பைல் பண்ணோன்னு வச்சுக்கோ. கம்பைல் பண்ணுறதுக்கு என்ன நம்ம ஸ்டேட்மெண்ட்டு ஜாவா சி ஃபஸ்ட்டு டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்தா அதை கம்பைல் பண்ணிடுறோம். ஸோ ஜாவா ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணால் என்ன ஆகும், இட் வில் பி கன்வெர்ட்டட் இன்டு அ பைட் கோட். பைட் கோடாக கன்வெர்ட் ஆச்சுன்னா டாட் கிளாஸ் ஃபஸ்ட்டு டாட் கிளாஸ் அப்படின்றது க்ரியேட் ஆகும். ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு டாட் கிளாஸை தான் நம்ம என்ன பண்ணணும், HTML டேக்குள்ளே கொடுக்கணும். ஸோ HTML டேகு, பாடி டேகு, ஸோ ஆப்லெட் கோட், ஃபஸ்ட்டு டாட் கிளாஸ்,
அந்த ஆப்லெட் விண்டோவோட சைஸு வித்து ஹைட் கொடுத்துட்டோம். ஆப்லெட் விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டோம். பாடி டேக் க்ளோஸ் பண்ணிட்டோம். HTML க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ரன்னிங் எக்ஸிக்யூட்டிங் அண்ட் ஆப்லெட் த்ரூ அ HTML. இப்போது HTML இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், ஆப்லெட் டேக் யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். ஸோ தட் we will see. ஓகேவா? ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்லெட் பை ஆப்லெட் வியூவர். இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டுன்னே தான். ஸோ அந்த ப்ரோக்ராம் கீழேயே ஓகேவா ஆப்லெட் கோட் ஆப்லெட் அந்த HTML அந்த ஆப்லெட் கொடுத்தோம் இல்லையா, அதை வந்து இங்கே டைரெக்டாக கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இங்கே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இப்போ HTML அப்படின்னு சொன்னால் வெப் ப்ரௌசருக்குள்ளே போய் தான் பார்க்கணும். தட் இஸ் குரோம்குள்ளேயோ இல்லை வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளேயோ தான் போய் பார்க்கணும். இதை வந்து என்ன பண்ணலாம், சப்போஸ் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஆப்லெட் வியூவர். ஓகேவா, ஆப்லெட் வியூவர் ஃபஸ்ட் அந்த ப்ரோக்ராம் நேம் ஃபஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஆப்லெட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜாவாசி ஃபஸ்ட் டாட் ஜாவான்னு அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும். திரும்ப ஆப்லெட் வியூவர் ஃபஸ்ட் டாட் ஜாவான்னு கொடுத்தோன்னா அது என்னாகும், ஃபஸ்ட் டாட் ஜாவான்னு கொடுத்தா என்னாகும், அந்த கண்டெய்னர் ஆப்லெட் விண்டோ ஓப்பன் ஆகி நம்ம என்ன டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோமோ அது டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, அண்ட் தேர் ஆர் சம் ஆஃப் த ஆப்லெட் மெத்தட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம், ட்ரா ரெக்ட் இருக்குது, ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறது. ஓகேவா, ஃபில் ரெக்டாங்கிள். இப்போ ட்ரா ரெக்டாங்கிள்னால் ஒன்லி அவுட்லைன் மட்டும்தான் இருக்கும், உள்ளே எதுவும் ஃபில் ஆகாது. ஃபில் ரெக்டாங்கிள்னால் இப்போ ரெட் கலராக நீ ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா அது ஃபுல்லாக ரெட்டாக ஃபில் ஆகிருக்கும். அதே மாதிரி ட்ரா ஓவல், ஃபில் ஓவல். ஓகேவா, ட்ரா இமேஜ், ட்ரா ஆர்க்கு, ட்ரா ஃபில் ஆர்க்கு. ஓகேவா, செட் கலர். ஸோ விண்டோவுக்கோ இல்லை அந்த ஷேப்புக்கோ என்ன பண்ணலாம், கலர் செட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபாண்ட் செட் பண்ணலாம். தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் கிராஃபிக்ஸ் மெத்தட் இன் ஆப்லெட். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் கிராஃபிக்ஸ் இன் ஜாவா. இப்போ இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஆப்லெட் ப்ரோக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா, பப்ளிக் கிளாஸ் கிராஃபிக் டெமோ எக்ஸ்டென்ஸ் ஆப்லெட். இப்போ பெயிண்ட் மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். பெயிண்ட் மெத்தடில் g.setColor color.blackனா அந்த ஆப்லெட் விண்டோ வந்து பிளாக் கலரில் இருக்கும். g.drawString வெல்கம் டு த ஸ்டடி tonight அந்த கோஆர்டினேட் பொசிஷன். ஸோ அதில் வந்து வெல்கம் டு ஸ்டடி tonight இதாயிரும். அடுத்து திரும்ப செட் கலர் color.glow. இப்போ கலர் என்னென்னு மாற்றிட்டோம், ப்ளூன்னு மாற்றிட்டோம். இப்போ ஃபில் ஓவல். இப்போ ஃபில் ஓவல்னால் அந்த ஓவல் ஷேப்புக்குள்ளே ப்ளூ கலர் ஃபில் ஆகிருக்கும். ஓகேவா, அந்த ஷேப் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதான் ஃபில் ஆகும். ஸோ அந்த ஓவலுக்கு வந்து கோஆர்டினேட் எந்த XY கோஆர்டினேட் பொசிஷன் வந்து எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்கு இதை கோஆர்டினேட் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ஆர்க்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடியணும் அப்படின்ட்டு. ஓகேவா, ட்ரா ஆர்க்கு, ஃபில் ஆர்க்கு, ட்ரா லைன், ட்ரா ரெக்ட்டு, ஃபில் ரெக்ட்டு, ட்ரா ஓவல், இது எல்லாமே சரியா. ஸோ அந்த ப்ரோக்ராம் கீழேயே அந்த ஆப்லெட் கோட் கொடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாவா சி யூஸ் பண்ணி அதை கம்பைல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆப்லெட் வியூவர் graphics.html. ஸோ இங்கே நம்ம HTML யூஸ் பண்ணலை, அதனால் டாட் ஜாவாவே கொடுத்துக்கலாம். இங்கே HTML கொடுத்துருக்கிறது வேண்டாம். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இங்கே வந்து HTML கொடுத்துருக்காங்களே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா, இங்கே HTML இருக்கு இல்லையா, அந்த HTMLக்கு பதிலாக ஜாவா தான் வரும். புரியுதா? ஓகே. ஸோ அந்த ஆப்லெட் வியூவர் எப்படி இருக்கும் பாருங்கள். ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம், ஃபில் ரெக்டாங்கிள். ஸோ எம்டி வெறும் அவுட்லைன் மட்டும் இருந்தால் ரெக்டாங்கிள்ன்ற மெத்தட். ஃபில் ரெக்டாங்கிள்னால் அது உள்ளே ஃபில் ஆகிருக்கும். ஸோ செகண்ட் வந்து ஆர்க்குனா பாதி தான் இருக்குது பாருங்கள், அது க்ளோஸ் ஆகலை. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இதுவும் ஆர்க்கு, ஃபில் ஆர்க்கு, இது சர்க்கிள், ஃபில் சர்க்கிள். ஓகேவா, இதுதான் அந்த சர்க்கிள் தான் இங்கே ஓவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ டிஸ்பிளேயிங் அண்ட் இமேஜ். இப்போ ஒரு பிக்சர் எப்படி ஒரு ஸோ இந்த கிராஃபிக்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்த்தோம். அதே மாதிரி பிக்சர் ஏதாவது ஆப்லெட் விண்டோவில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஸோ ட்ரா இமேஜ் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரா இமேஜில் நம்ம என்ன கொடுக்கணும், இமேஜோட லொக்கேஷன் கொடுக்கணும். அந்த இமேஜ் எந்த கோஆர்டினேட்லேருந்து டிஸ்பிளே ஆகும் அப்படின்ற வேல்யூஸ் கொடுக்கணும். சரியா, ஸோ அந்த இமேஜோட ஐடி அது எந்த லொக்கேஷனில் இருக்குன்றதை வாங்குறதுக்கு பப்ளிக் URL கெட் டாக்குமெண்ட் பேஸ், அந்த இமேஜோட அட்ரஸை வாங்குறதுக்கு. ஓகேவா, அதே மாதிரி பப்ளிக் URL டாட் கெட் கோட் பேஸ் இஸ் யூஸ்டு டு ரிட்டர்ன் த பேஸ் URL. ஸோ எந்த URL யூஸ் பண்ணி அந்த இமேஜை நம்ம வாங்குகிறோமோ அந்த இமேஜோட பேசிக் URL டிஸ்பிளே பண்ணோம். ஓகேவா, ப்ரோக்ராம் பாரு. ஸோ இம்போர்ட் பண்ணியிருக்காங்க டிஸ்பிளே இமேஜ் பிக்சர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னிட்டில் அந்த பிக்சருக்கு இமேஜ் வாங்கணும். அந்த இமேஜ் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதை வாங்குறதுக்கு கெட் இமேஜ் கெட் டாக்குமெண்ட் பேஸ். ஓகேவா, கமா அந்த இமேஜோட நேம், அந்த இமேஜ் நேம் மட்டும் தான் நமக்கு தெரியும், அது எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த பாத்தை வாங்குறதுக்கு தான் கெட் டாக்குமெண்ட் பேஸ் அண்ட் கெட் இமேஜ். ஓகேவா, ஸோ இப்போது பெயிண்ட் மெத்தடில் என்ன பண்ணுறோம், g.drawString
பிக்சர், அந்த பிக்சர் நம்ம எந்த பிக்சர் வந்து வாங்கியிருக்கோமோ பர்டிகுலர் அந்த டிசி ட்ரைவோ டி ட்ரைவில் வாங்கியிருக்கோம்ல, அது வந்து அந்த கோஆர்டினேட் பொசிஷன் 30,30ல் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஆப்லெட் இது வந்து ஆப்லெட் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதனால் ஆப்லெட் டேகு அந்த ப்ரோக்ராம் கீழேயே டைப் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆப்லெட் வியூவர் யூஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் ஆப்லெட் பார்த்தோன்னா, தேர் ஆர் மெனி அட்வான்டேஜஸ் ஆஃப் அன் ஆப்லெட். தேர் ஃபாலோஸ். இட் ஒர்க்ஸ் அஸ் அட் கிளையன்ட் சைட் ஸோ லெஸ் ரெஸ்பான்ஸ் டைம். ஓகேவா? ஸோ நம்ம கிளையன்ட் சைடு அது ஒர்க் ஆகுறனால அதுக்கு ரெஸ்பான்ஸ் டைம் வந்து கம்மி. Secured. It can be executed by browser running under many platforms, including Linux, Windows, Mac OS. ஸோ நம்ம ஆப்லெட் வியூவர் தெரியாட்டினா கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரௌசரில் அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ட்ராபேக் ஆஃப் ஆப்லெட், plugin is required for at client browser to execute the applet. ஸோ ஒரு HTML கோடோ இல்லைன்னா ஆப்லெட் வியூவரோ தேவைப்படுது நம்ம ஆப்லெட்டை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறதுக்கு. புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஆப்லெட். ஓகே, ஆப்லெட் புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆப்லெட் ப்ரோக்ராம் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ உனக்கு நல்லா ஆப்லெட் கான்செப்ட்ஸ் புரியும். புரியுதாம்மா? ஓகே, தேங்க்யூ கேர்ள்ஸ்.